நீ சொன்ன மாதிரியே என்னடி வாய் உனக்கு பா மரண வாயா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் அப்பார்ட்ஸ் தான் போலயே. இல்ல வாய்ப்பு இருக்குடா, அப்பார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்பார்ட்ஸ் மாதிரி ஏன்னா சென்டர்ல இருக்குடா கைஸ். இங்க பாருங்க கைஸ், என்ன கைஸ் நினைக்கிறீங்க? ரொசாக்கா போச்சினிக்கியோட டெய்லா இல்ல மலையா இல்ல வந்து ரொசாக்கா இல்ல ரீகாலா எங்க முடியும்னு நினைக்கிறீங்க? மதன் if SOBS win trophy 2k each from my side tell them bro Guru JK thank you so much for the 8 bro. ஓகே தல, அவங்க டிராஃபி ஜெயிச்சா 30,000 தல, நீங்க ஒரு 2000 ஈச்னா 38,000மா? சூப்பர். 40,000 அப்ப டிராஃபி SOBS ஜெயிச்சா 2k சொல்லிருக்காங்க. 2000 2k each from my side ரா. each ஈச்னா ஒவ்வொருத்தருக்கு 2k 8,000 ரூபாய். 8,000 ரூபாய் 38,000 ரூபாய் 38,000. எசோபிட்டே ஜோனுக்கு பாத்தீங்கன்னா அதான் வந்துட்டானுங்க. அடுத்து சாப்பாடு வந்துட்டானுங்க. ஸ்கூல் தான் வரும்ன்றாங்க எல்லாரும். ஸ்கூல் தான் வரப்போகுது அப்படின்றாங்க. மக்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் அப்பார்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃபைட் கார் வெறித்தனமா இருக்கும். ஸ்கூல் பில்டிங் வரலாம், இல்ல இந்த ஸ்கூல் அப்பார்ட்ஸ் வரலாம், எது வந்தாலுமே வெறிதான். இந்த ஸ்பெக்டேட் பண்றது ஆண்ட்ராப் ரொசாக்கு வந்திருக்கு. எல்லாம் அங்க ஃபிளார் மேல ஃபுல்லா கீழ எனிமியா பறந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் மேல ஃபுல்லா ஏரோப்ளேனா பறந்துட்டு இருக்கு. அங்க ஆனா அடுத்த ஈவென்ட் இதே மாதிரி காயின்ஸ் அதிகமா குடுக்குற மாதிரி கொடுத்துடுவாங்களா? இல்ல அடுத்த ஈவென்ட் அப்படிதான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். தெரியல, இதுக்கு பழகிடுவாங்க எல்லாரும். ஆஹா, டிபிஎஸ்ல ஹைப்பர் சான் மட்டும் அகால மரணம். அவன ரீகால் இல்லையா? ரீகால் முடிஞ்சிச்சா? ரீகால் முடிஞ்சிருச்சு. ரீகால் முடிந்தது. அகால மரணம் ஹைப்பர் சான். விஆர்டிஎம் எடுத்து கேபிகே ஜோனுக்கு வந்துட்டாங்க ரொசாக் மலைக்கு. அவ்வளவுதான். டீம் 22 யூடியூப் ஓஜி இவங்க மெயினான இடத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துடுறாங்க ஃபைட் எடுக்க. முகில நனி கராஜ்ல யாருக்கோ ஃபைட் நடந்தது. அப்போ யார் இருந்தாங்க? கில்லர் பிடிஎஸ் முகிலன் ஒரு வாட்டி, இன்னொரு இடத்துல மேன்ஷன் அழகா புடிச்சானுங்க. இப்ப பிடிஎஸ் தான் ஜோன் வரணும். பிடிஎஸ் எங்க? இன்னமும் ட்ரெயின் கார் இடத்துல இருக்காங்க. பிடிஎஸ் இன்னமும் ட்ரெயின் கார் இடத்துல இருக்காங்க. அவங்க ஜோன் கூட நோட் பண்றாங்க. இந்த ஜோனுக்கு தான் நம்ம கரெக்ட்டா ஃபிளார் அடிக்கணும், இந்த ஜோன்ல தான் எடுக்கணும். ஃபிளார் எடுத்தா கூட அவங்க வேற ஒரு இடத்துல தான் நிக்கணும். இப்ப இங்கலாம் உள்ள போக முடியாது. சாக்கோ அட்டாக் டைட்டன் 2 பேர் அட்டாக் ஷாட்ஸ்ல முகில நானில கிறுபுடு போட்டு கர்க்காம போட்டுட்டு இருக்காங்க. கேண்டி ஸ்டைப் ஆஃப் ஹெச்பி 2 டைட்டன் போட்டு அடி நடி ஷாப் வண்டியோட கிளம்பறாங்க. பிடிஎஸ் ஷாப் வண்டியோட கிளம்பறாங்க. எட்ரா ஷாப் வண்டி அப்படினு சாக்கோ ஒரு சொட்ட டைட்டனே, ஐவரி ஒரு டைட்டனே, அங்க பீஷ்மா அட்டாக் டைட்டனே. முகிலன் டீம் எங்க இருக்காங்க? பில்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க. வா ஐயோ, அவங்க விடுற காத்து ஆப்போசிட்ல இருந்து பாருங்களேன் எப்படி வந்து அட்டாக் பண்ணுது பாருங்கண்ணா. 3 டைட்டன் போட்டு கொடூரமா யாரு கீழ பிடிச்சா? ராஜா பிடிஎஸ்னா எஸ்ஓபிடிஎஸ். ஓ ஆமா, 3 டைட்டன் இருக்காங்க. 3 டைட்டன் போட்டு ஆனா அவ்வளவுதான். ஃபைட் எடுக்க கூடாது, பேக் அடிச்சு தான் ஆகணும். டைம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்த உடனே திரும்பி அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் செம்ம ஸ்ட்ராட்டஜி. நான் இப்ப மேட்டர்னா இவங்க என்ன பண்ண? பிடிஎஸ் எப்படி ஜோன் எடுக்க போகுது? சொல்லு ஜானி. ஜோனை பாருங்க. வாடு இதுக்கு போய் ஓபன். ரொசாக்கு வரல. ஸ்கூலா அப்பார்ட்ஸா இல்லனா ஸ்கூல் பக்கத்துல இருக்க அந்த செட்டில்மென்ட்டா இல்லனா ஓபனா? ஐயோ, ஸ்கூல் பின்னாடி இருக்கிற அந்த மலை தான் வர போகுது. ஓபன்னா பிடிஎஸ் வந்து ஷாப் வண்டியோட போயிடுச்சு. அவங்களால பிஆர்எம் எடுத்துவானுங்க. ஆனா இதே ஸ்கூல்ல பிஆர்எம் எடுக்கிறது வேஸ்டா போயிடும். பாப்போம். அடிச்சானுங்க உள்ள போய் அடிச்சானுங்க. மலை 2 ஆமாண்ணே.
2 கம்மியா இந்தா மூணாவது அடிச்சானுங்க. நான் ஸ்கூல்ல இருந்து பாக்குறேன் உங்க பிளாட் ஏத்துறது 3 அவ்வளவுதான் 3 தானா ட்ரெயின் ஆட்டோக்காரங்க வந்து ஆமா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுக்க முடியல. ஆமா நான் எடுக்க முடியல அதனால ஒரு 100 காயின் டெபிசிட் ஆகி விட்டது. ஜீசோஜ் எங்கேயோ அடிச்சிட்டு இருக்கான் யாரையோ. சனியால் கேபிடிஎஸ்க்கும் யுவானிக்கும் சண்டை அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஜீசோஜி வேற ஃபைட் பண்ணிருக்காருங்க. ஸ்டார்ஸ் ஆமா ஆஃப் இவங்க பிடிஎஸ் பிஆர்டிஎம் போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் அகாலவே பண்ணாங்க. உள்ள வராங்க ஃபைட்டே உள்ள வராங்க அவங்க. நரேந்திர பாருங்க நேரா பிஆர்டிஎம் எடுத்து உள்ளே வந்துட்டாரு. ஓடு 2 நாக்கு. சிம்பா பாரு பிஆர்டிஎம் எடுத்து ஓடுறான் பாரு சிம்பா பிஆர்டிஎம் எடுத்து ஓடுறான் பாரு மிருகிருன்னு. இவ்ளோ பெரிய ஃபைட்ல சிம்பா பாத்தியா நேகேஸ்கேனா. இப்போ கேபிடிஎஸ் கையில 3 பிஆர்டிஎம் இருக்கு. யுவாக்காவோட பிஆர்டிஎம் வேற இருக்கு இங்க. ஆமா 1 2 பிஆர்டிஎம் கா வெளியில வந்து வா அவ்வளவுதான். பிடிஎஸ் பக்கத்துல ஒரு கூட்டமே வந்துருச்சு பிஆர்டிஎம் ஆட்டை போறதுக்காக. பிஆர்டிஎம் இறங்கிருச்சு பிடிஎஸோட பிஆர்டிஎம். ஐவரி நாக் அவுட்டா எஸ்ஓபிடிஎஸ்ல ஐவரி நாக் அவுட் சாக்கோ நாக் அவுட். ஆனா பரவாயில்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. பிஆர் ஓஜிபிடிஎஸ் கிட்ட ஒரு டீம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. முகிலன் டீம் தான் நினைக்கிறேன். முகிலன் டீம் தான் வராங்க. முகிலன் நினைக்கிறேன். இவங்க வேற லெவல் டைட்டனா மாதிரி இவங்களை அடிச்சு ஓ ஈஷா வாவ் வேற லெவல்ல ஒருத்தர் சேவ் பண்ணி எம்எஸ்ஓபி வந்து காப்பாத்தி ஆகணும். ஈஸ்வா நாக்கு வந்தே ஆகணும். எம்எஸ்ஓபி மட்டும் தான் இருக்கான். வந்தே ஆகணும்னா எம்எஸ்ஓபி காப்பாத்தணும். முழுக்க போடக்கூடாது உள்ள போயிடுவாரு அவரு. ஆஹா எம்எஸ்ஓபி பேக் வாங்குறாரு. ஆல்ரெடி ஒருத்தர் வேற மரணம் போச்சு. 2 பேர் மரணம். எஸ்ஓபி சகால மரணமா. சாக்கோ செல்ஃபி போட்டு ஆயிட்டு இருக்காரு. சாக்கோ பொறுமை காத்து கொண்டிருக்கான். சாக்கோ மட்டும் தான் இருக்காங்க. முகிலன் டீம் வந்துருச்சு எஸ்ஓபி அடிக்கிறதுக்கு. ஸ்கூல் ஜோனு மறுபடியும் எம்எஸ்ஓபி ஹால மரணம். சாக்கோ நான் 2 பேரை போட்டாரு. முகிலன் பாத்துட்டு இருக்கான். என்னடா போய் அடி வாங்கிட்டு வரான். ஆமாண்ணா போய் அடி வாங்கிட்டு வரான். போச்சு எம்எஸ்ஓபி வரும்போது. ஆஹா இல்ல அந்த பக்கம் போறாங்க வீட்டுக்குள்ள. எம்எஸ்ஓபி காப்பாத்துறா. கிறுகிறுப்பா போட்டு வரான் சாக்கோ. ஆனா கிறுகிறுப்பா போட்டு கீழே போயிட்டாருண்ணா. கூட வெறியா வந்துட்டான். அவனை காப்பாத்த விட மாட்டேங்கிறாங்க. அவனை பேனிக் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. அவனை காப்பாத்த விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான் ஓட்டாரு. எம்எஸ்ஓபி அகால மரணம் அடைஞ்ச உடனே சாக்கோ கிளம்பி விட்டான். காணே லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. எப்படி ஐடிஜி யாரை விட்டாங்கன்னே தெரியலையே பிடி இவங்க. ஆனா பிடிஎஸ் கிட்ட 4 பிஆர்டிஎம் எடுத்து பொறுமை காத்து கொண்டிருக்கிறாங்க. பிடிஎஸ் 3 பிஆர்டிஎம் ஒரு சாப் வண்டி நேடெல்லாம் அள்ளி போட்டுக்கிறாங்க போல. சாப் வண்டியில அள்ளி வீசுறாங்க. ஸ்மோக் எடுக்கிறாங்க. ஆமா எடுக்கிறாங்க. காசெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிறாங்க. மறுபடியும் ராட்ரிக் கோசோபி முட்டன் ராட்ரிக் சாயோபி டோல் 4 பேரும் உள்ளார போறாங்க. எவ்வளவு பேர் தெரியுமா கடந்து வரணும். இந்த பக்கம் பார்த்தா S6 BTS, இந்த பக்கம் பார்த்தா வர்மா டிவைஸ் எல்லாம் லாக் அடிக்குறா சாமி. இந்த பக்கம் பார்த்தா ரெனால்டோ வைத்தி. அவ்வளவுதான் ஜோனுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க பாட்டு உள்ளார கிறுகிறுப்பா போட்டு போய் அந்த மாதிரி காம்பவுண்ட்ல நிறுத்துறான்னு நினைக்கிறேன். கிறுகிறுப்பா போட்டு போய் காம்பவுண்ட்ல நிறுத்துறாங்க. கிறுகிறுப்பா அப்படின்னு நிறுத்திட்டாங்க. வண்டி நிறுத்தப்பட்டது. அங்க பாரு ஜோன் கார்னர் தானே எடுக்கிறானுங்க. இவங்கெல்லாம் ஜோன் கார்னர் தான் எடுக்கிறானுங்க. மாசம் வந்து ஜோன் அவுட்டா இல்லையா? லாக் அடிக்குது ப்ரோ. சீக்கிரம் எப்படா M5 வரும்னு இருக்குது. அடுத்த வருஷம் தான்றாங்கண்ணே. ஏன் அடுத்த வருஷம்? இந்த வருஷம் செப்டம்பர்ல தான்டா லான்ச் பண்ணுவாங்க. அளவுடைய 1 வருஷம் ஆயிப்போச்சு M4 வந்து.
சாக்கோ நாக்கு. Third party பண்ணிட்டாங்க. முடிந்தது. உள்ள வரதுக்கே கதறுது. தூக்கி போடு. 14 டீம் 13 டீம் 44 பேர் இருக்காங்க. கோல் யாரையோ போட்டு மாலிலேயே கொளுத்தி விட்டாரு, யாருன்னு தெரியல. அப்பா எல்லா டீமும் ஒருத்தன் ஒரு இடத்துல இருக்கான். முதல்ல 7வது அணி நம்ம ரெனால்டுல இருந்து ஆரம்பிப்போம். 7வது அணி நம்ம ரெனால்டு கேப்டன் அணி ரயில்வே ட்ராக்ல இருக்காங்க. ஜோனோட கார்னர்ல அங்க பாரு, யார்கிட்டயே ஃபைட் இருக்குல, யார்கிட்டயே ஃபைட் இருக்குல, அப்படியே பொறுமையா இருந்தானே. இப்போ பொறுமையா யாருக்கு ஃபைட் எடுக்க போகுது, என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியவில்லை, புரிந்தும் ஒன்றும் தெரியவில்லை. மறுபடியும் பீட்டஸா? இவன் டீம் நிறைய டீம் இருக்குது, கிலோமீட்டர்ஸ் இருக்குது, கேபிட்டஸ் இருக்கானுங்க. டேய் ஜீவன் 7 கில் ஓடு வெரி. எல்லாருக்குமே ஃப்ரேம் ஸ்டாப், புல்லட் சடசடன்னு போடுது, கரபரன்னு போகுது பொறுமையா. அழகா அப்படியே மேல ஜோனல் சென்டர் நிறுத்திட்டான் பாரு. அப்படியே இப்ப பாருங்க எவ்வளவு பிஆர்டிஎம் பாருங்களேன். இந்த பக்கம் பிஆர்டிஎம், இந்த பக்கம் சிம்பா கிட்ட பிஆர்டிஎம், இந்த பக்கம் ஸ்டாண்டர்ட் கிட்ட பிஆர்டிஎம், இந்த பக்கம் பிடிஎஸ் கிட்ட பிஆர்டிஎம், நடுவுல அசெட் ஸ்குவாட் மட்டும் ஓடி கரபரன்னு ஓடிட்டு இருக்காங்க. பா என்னடா நடக்குதுங்க? யார் யார்ட்ட ஃபைட் எடுப்பாங்கன்னே தெரியல. அங்க பாரு பிஆர்டிஎம் கூட்டமே அப்படியே பிடிஎஸ் கிட்ட இருக்காங்க. ஆமா தீஸ் தான் ஃபைட் எடுத்துட்டு இருக்கான், அள்ளி நேரு வீசிட்டு இருக்கான். போடு டிஎன்ஆர் டீம் மறுபடியும் ஒரு நேடு, மறுபடியும் ஒரு நேடு, மறுபடியும் ஒரு நேடு. அவ்வளவுதான், டிஎன்ஆர் டீம் முடிச்சே விட்டாங்க. வெரி 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 வெரி. இவங்க பாரு 3 டீம். சிம்பா பாரு, யாருக்கு தெரியும்? அவங்க பாரு குரூப்ல டூப் சிம்பா பாரு, சிம்பா பாரு குரூப்ல டூப். 2 டீம் நடுவுல நானும் இவங்க டீம் தான் அப்படின்னு சொல்லி நின்று இருக்கா பாரு. நான் தனியா இருக்கிறது யாருக்கும் தெரிய கூடாது அப்படின்னு. ஆமா நானும் பிஜேஎஸ் டீம் தான் உட்கார்ந்து இருக்கா பாரு. அவங்க கூட போறான், சிம்பா வெறி காட்டுறான். அவன் டீமே மாறிட்டான்டா சிம்பா. எல்லாமே பிஆர்டிஎம்பா. சிம்பா மட்டும் இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் அவ்வளவுதான், ரெக்கார்டு. அங்க பாரு கேப்டன் போட்டு பொளக்கறான் போலயே. கேப்டன் 2 கில். ஆமா பிஆர்டிஎம் இல்லாத காரணத்தினால கண்டிப்பா அந்த டீம் வந்து பிஆர்டிஎம் இருக்கு. அங்க பாரு மார்வல் அடிக்கிறான் பாரு, எங்க பிஆர்டிஎம் அடிக்க வர உன்னை விட மாட்டான்டா அப்படின்னு பொளக்கறான் பாரு. வெடியாவ போறாங்க, பிடிஎஸ் போட்டு அடி போறாங்க. இறங்கனா அடிச்சு போடி. அவ்வளவு ராட்ரிக்கோட பிஆர்டிஎம் புடைக்கிறாங்க. அவங்க இந்த இடம் வந்து தப்பா கிளம்ப பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அடிச்சுவாங்க. அவ்வளவுதான், கேபிடிஎஸ் தவறு லிஸ்ட். ஆனா இந்த பக்கம் பிடிஎஸ்ல பாரு 4 பேர் அப்படியே ராட்ரிக் குரு போட்டுக்கிறாங்க. ராட்ரிக்கு போடுறாங்க. நம்ம ஆளு தோல் இறங்கி இந்த வண்டியை சுத்தே ஆகணும். மார்வல் அந்த அணி ரொம்ப நோண்டிட்டு இருக்காங்க. தோல் நோண்ட ஆரம்பிச்சாரு. உங்க பிஆர்டிஎம்ஏ சொல்லுவீங்களா அவங்களுக்கு அப்படின்னு. மொத்தமா ஒரே ஒருத்தர் இருக்கான். மார்வல் ஸ்லைம் மட்டும் இருக்கான். உயிரோடு இருக்கான். உயிரோடு இருக்கான். இந்த சாய் போயிட்டாங்களே. பிளடி டீம்ல 4 பேர் இருக்காங்க பாரு. பிளடி டீம்ல 4 பேர் போடு. பிளடிக்கு ஒரு நாக்கு, பிளடி முடிக்கிறான். பிளடி டீம்ல முடிக்கிறான். ஒரே ஒருத்தன் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். என்ன பண்ணது போட்டு சிம்பா இன்னும் இருக்கான். சிம்பா ரொம்ப சிம்பா இன்னமும் நம்ம
டீமோட டீமா ஒன்றில அவனில ஒன்றிட்டான். முதல்ல ஒரு பிஜேஎஸ் டீமா இருந்தா இப்போ அந்த டீம் வேண்டாம்னு பீட்டஸ் டீமோட சேர்ந்துட்டான். பீட்டஸ் டீமோட சேர்ந்துட்டான். அடுத்து 4 பேர் வராங்க. 4 பேர் பிளட்டி டீம்ல 4 பேர். பிளட்டி டீம்ல 4 பேர். ஜியூஸ் இந்த வீரோட தான் இருக்கான். ஜியூஸ் பாரு. ஜியூஸ் பாரு கிளியர் போட்டுறான். ஜியூஸ் பாரு கிளியர் போட்டுறான். ஜியூஸ் பாரு கிளியர் போட்டுறான். ஜியூஸ் பாரு கிளியர் போட்டுறான் பாரு. ஜியூஸ் பாரு கிளியர் போட்டுறான். யாருக்கு தெரியாம பாரு. ஆஹா. ஜியூஸ் பாரு பாக்குறாங்க. கிளியர் போடுறவங்க பாக்குறாங்க ஜியூஸ் பாரு. ஆமா பாய் டொன்னெச்பி. அவ்வளவுதான் மரணம். கிளியர்ப்பா வேலை செய்யல. கிளியர்ப்பா வேலை செய்யல. போட முடியறாங்க. ஆரஞ்சு முடியறாங்க. சிம்பா ரொம்ப அம்மா டிக்கெட் லாகுது. போடு லாகுது. ரெடி முடியறாங்க. ரெடி டீம் எல்லாரும் முடிச்சாங்க. ரெடி டீம் எல்லாரும் முடிச்சாங்க. ராட்டிக் மட்டும் தான் இருக்கா. ராட்டிக் சாய் மட்டும் தான் இருக்கா. ராட்டிக் இன்னொரு பிஏடி எடுத்தான். ராட்டிக் இன்னொரு பிஏடி எடுத்தான். சிம்பா சாய் எடுத்தான். சிம்பா ரொம்ப ராட்டிக் மறுபடியும் bloody team bloody-யோட வெற்றியா சிம்பா guys சிம்பா கும்பா ரும்பா ஹம்பா ஜும்பா மம்பா ரம்பா கும்பா 1v1 ஆக்சுவலா ஆமா ரெண்டு சைடு இந்த சைடு பிளட்டியா அந்த சைடு ஓஜியா ஓஜிபிடிஎஸ் ரெண்டு டீம்லயுமே ரெண்டு பேரை நாக் அடிச்சு விட்டாரு கடைசில அவரும் மரணம் அடைஞ்சிட்டாரு சிம்பா ஆனா யாருக்குமே ஹெல்ப் பண்ணலக்கா அவன் அதுதான் ஒரு மெயின் தன் பிடிஎஸ் அணியா இருந்தாலும் அவன் ஆர்சிபிடிஎஸ்காக விளையாடுனான் ஜிஜி சிம்பா இப்போ 1v1 வெற்றியாய் சிம்பா ரொம்ப 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 ரொம்ப